இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்துல பல பேரை பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய சுமையாக நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் ஒரு வழியாக கடந்து போச்சு, நாளைக்கு மீண்டும் ஒரு நாள் வரும், அதையும் எப்படியாவது ஒரு வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை நமக்கு எதுக்காக கிடைச்சிருக்கு? இத சந்தோஷமாகவும் கொண்டாட்டத்துடன் வாழ்க்கைய வாழ்வதற்காக தான் கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனா நாம எல்லாரும் இதை மறந்துட்டோம். இப்படி நம்ம சொன்னோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இது கேட்கறதுக்கு ஒன்றா நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில் அது சாத்தியமா அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இன்றைய கதை. வாங்க கதைக்குள் போகலாம். மணிகண்டன் தன்னுடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் ஒரு கிராமத்துல வசித்து வந்தாராம். மணிகண்டனுடைய குடும்பத்துல இருக்கிற மனைவியும் அவரோட பிள்ளைகளும் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தோம்னா, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்பவர்களாம். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு ஒற்றுமை, ஒத்துழைப்பு, அன்பு, அக்கறை, பொறுமை, ஏற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட எல்லா பண்புகளும் நிறைந்த நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷத்துடன் வாழக்கூடிய ஒரு குடும்பமா இருந்ததாம். ஒரு முறை அந்த கிராமத்துல மழை பெய்யாத காரணத்தினால பயங்கரமான வறட்சி ஏற்பட்டுதான். மணிகண்டனுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு தெரியலையாம். அந்த கிராமத்துல பல இடங்களை போய் வேலை கேட்டு பார்த்திருக்காரு, ஆனா எங்கேயுமே அவருக்கு வேலை கிடைக்கலையாம். அப்போ தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாராம், இனி இந்த கிராமத்துல வேலை தேடி பிரயோஜனம் கிடையாது, இங்க வேலை கிடைக்காது. அதனால நம்ம பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம். நீ நாளைக்கே பிள்ளைகளையும் வேண்டிய சாமானுங்களா எடுத்துட்டு கிளம்பு, நம்ம பக்கத்து கிராமத்துக்கே போய் சேரலாம் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட அவர் மனைவியும் உடனே ஒத்துக்கிட்டாங்களாம். தன்னுடைய பிள்ளைகளும் வேண்டிய ஓரளவுக்கு சாமான்களையும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் குடும்பத்தோட நடக்க ஆரம்பிச்சாங்களாம். பக்கத்து கிராமத்துக்கு நடந்தே போயிட்டு இருந்தாங்களாம். அங்க போகும்போது அந்த கிராமத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடியே இரவு நேரம் தொடங்கி விட்டதாம். அதனால மணிகண்டன் சொன்னாராம், இரவு நேரத்துல பயணம் செய்ய வேண்டாம், இங்கேயே ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்து விட்டு காலையில கிளம்பி போலாம் என்று மனைவியை பார்த்து சொன்னாராம். இரவு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அப்படின்னு மனைவி கேட்க, பிள்ளைகளை போய் கொஞ்சம் விறகு பொறுக்கி கொண்டு வர சொல்லு, நீ பக்கத்துல எதனா கல் இருந்ததுன்னா அதை எடுத்து வைத்து அடுப்பை பத்த வை, நான் போய் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே மனைவியும் தன்னோட பிள்ளைகளை கூப்பிட்டு பக்கத்துல இருக்கிற விறகு, காய்ந்த கட்டை எதனா கிடைச்சதுன்னா அதெல்லாம் போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பிள்ளைகளும் அவங்க அம்மா சொன்ன உடனே போய் கட்டைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்களாம். அவங்க அம்மா கட்டைகள் எல்லாம் போட்டு தீயை பத்த வைத்தாங்களாம். மணிகண்டன் போய் பாத்திரத்தை தண்ணி கொண்டு வந்தாராம். தண்ணியை கொண்டு வந்து அடுப்பு மேல வைத்தார்களாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுதான். மணிகண்டன் பக்கத்துல உட்காந்துன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல அந்த மரத்துக்கு மேல ஒரு அன்னப்பறவை இந்த நிகழ்வெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்ததாம். அப்போ அது யோசனை பண்ணுச்சான், இவங்க இந்த ராத்திரியில தண்ணியை மட்டும் கொதிக்க வைக்கிறாங்களே, சாப்பாடுக்கு எந்த உணவுப் பொருளும் கிடையாது, இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு மணிகண்டனை பார்த்து கேட்டுதான், சரி நீ தீய பத்த வச்சுட்ட, தண்ணியை போட்டு கொதிக்க வச்சுட்ட, ஆனா உணவு பொருள் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, அதுக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்னு அந்த அன்னப்பறவை மணிகண்டனை பார்த்து கேட்டுதான். மணிகண்டன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த அன்னப்பறவையை பார்த்து சொன்னாராம், வேற என்ன செய்வது, நீ தான் இருக்கிறல்ல, உன்னை கொன்னுதான் இன்னைக்கு நாங்க இரவு பசி ஆற்ற போறோம் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே அன்னப்பறவை பயந்து போச்சான். தயவு செய்து என்னை கொன்னுறாத, என்ன உயிரோட வாழ விடு, நான் உனக்கு வேண்டிய உதவியை செய்யற அப்படின்னு அன்னப்பறவை சொல்லிச்சான். அதை கேட்ட மணிகண்டன், உன்னால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும், அதை நம்பி நான் எப்படி உன்னை விடுவது அப்படின்னு மணிகண்டன் கேட்க, அன்னப்பறவை சொல்லிச்சான், பக்கத்திலேயே ஒரு புதையல் இருக்கு, அந்த இடம் எனக்கு தெரியும், அந்த இடத்த உனக்கு கூட்டின்னு போய் காட்டுற, அந்த இடத்துல நீ தோண்டினா அந்த புதையல் உன் கையில கிடைக்கும், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழலாம் இல்லையா அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லிச்சான். அதை கேட்ட உடனே மணிகண்டன், சரி வா போய் பார்க்கலாம் அங்க புதையல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னப்பறவையை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போனாராம். அங்க போய் தோண்டி பார்த்தா அங்க நிறைய புதையல் இருந்ததாம். எல்லா புதையலும் வாரிக்கொண்டு அந்த அன்னப்பறவையை அங்கேயே விட்டுட்டு தன் குடும்பத்துடன் மீண்டும் தன்னுடைய கிராமத்துக்கே திரும்பி வந்துட்டாராம். மறுநாள் பெரிய பங்களா, வீடு, காரு, பணி ஆட்கள் இப்படின்னு சகல வசதியுடன் வாழ்க்கையை வாழ தொடங்கினாராம். இத பக்கத்துல வாழ்ந்து வந்த செல்வம் என்கிற குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்கு பார்த்துட்டு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்ததாம். அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே பேசிக்கிட்டாங்களாம், அது எப்படின்னு தெரியல, இவ்வளவு சீக்கிரம் மணிகண்டனால இவ்வளவு பணத்தை சம்பாரிச்சு இவ்வளவு ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைய அமைக்க முடிஞ்சதுன்னு புரியலையே அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தார்களாம். ஆனா செல்வம் என்ன பண்ணாராம், தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னாராம், நீ மணிகண்டன் வீட்டுக்கு போ, அவருடைய மனைவி கிட்ட பேச்சு கொடு,
பேசிக்கிட்டே எப்படிதான் ஒரே நாள்ல அவங்க பணக்காரனா மாறினாங்கன்ற ரகசியத்தை எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு செல்வம் சொல்லவும் அவருடைய மனைவியும் கேட்டுக்கிட்டு மணிகண்டன் வீட்டுக்கு போனாங்களாம். மணிகண்டன் மனைவி கிட்ட பேசுற மாதிரி பேசி எல்லா விஷயத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டாங்களாம். அதை கேட்டு தெரிஞ்ச பிறகு தன் வீட்டுக்கு திரும்பி வந்து தன்னுடைய கணவர் செல்வத்துக்கிட்ட சொன்னாங்களாம். அதை கேட்ட செல்வம், இதுதான விஷயம், இதனாலதான் ஒரே ராத்திரியில மணிகண்டனால இவ்வளோ பெரிய பணக்காரனா மாற முடிஞ்சுதா, அதை நாமளும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் வேண்டிய சாமானம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பினாராம். கிளம்பி அந்த கிராமத்துக்கு போனாராம். கிராமத்துக்கு போய் சேரும் போது இரவு நேரம் தொடங்கி விட்டதாம். அவங்க எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டாங்களாம். அங்கு அந்த ஒரு மரத்தை பார்த்த உடனே அதே மரம் அதே அடையாளம் தான் அப்படின்னு செல்வத்தோட மனைவி சொல்லவும் எல்லாருமே அங்கேயே தங்கி விட்டார்களாம். அதுக்கு பிறகு செல்வம் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாராம், நீ பிள்ளைங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் காஞ்ச சுள்ளியும் விறகு கட்டைங்களும் எடுத்துட்டு வர சொல்லு, நம்ம தீ மூட்டி அடுப்பு பத்த வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு அவங்க மனைவி சொன்னாங்களாம், நான் சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க, இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காங்க, அதுலயே அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அவங்க ஒரு நாளும் போய் சுள்ளி எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வர மாட்டாங்க, நீங்க வேண்டும்னா சொல்லி பாருங்க அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்களாம். அதை கேட்ட உடனே செல்வத்துக்கு ரொம்ப கோவம் வந்துதான். நீ அவங்களுக்கு அம்மா தானே, அம்மா சொல்லி பிள்ளைங்க கேட்க மாட்டாங்களா, நீ என்ன வளர்த்து வச்சிருக்கிற, நீ அவங்க கிட்ட சொல்லு, அவங்க போய் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு கோவமா செல்வம் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாராம். அதை கேட்டு அவங்க மனைவி சொன்னாங்களாம், நீங்க என்னைக்கு நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க, என் பேச்சுக்கு மரியாதையோ இல்ல மதிப்போ கொடுத்துருக்கீங்க, உங்களை பார்த்து தானே பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, அதனால அவங்க உங்களை மாதிரிதான் இருப்பாங்க, நான் சொல்றதை ஒரு நாளும் கேட்கவே மாட்டாங்க, முடிஞ்சா நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க, நான் சொன்னா ஒரு நாளும் போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்ல, அதை கேட்ட உடனே செல்வத்துக்கு இன்னும் கோபம் அதிகமாக 2 பேர்த்துக்குள்ள நிறைய வாக்குவாதம் ஆரம்பிச்சு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்களாம். ஒரு கட்டத்துல செல்வம் தன்னைத்தானே சமாளித்து கொண்டு, இந்த மாதிரி ஒரு மனைவி மக்களை வைத்துக்கிட்டு எப்படி ஒரு மனுஷனால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே, நானே போய் அந்த கட்டைகளை பொறுக்கி கொண்டு வரேன்னு அப்படி போய் அந்த கட்டையெல்லாம் கொண்டு வந்தாராம். அவரே நெருப்பு பத்த வச்சு தீயம் மூட்டினாராம். அதுக்கப்புறம் தண்ணியும் கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து தண்ணியை கொதிக்க விட்டாராம். இதையெல்லாம் மேல உட்காந்துக்கிட்டு அந்த அன்னப்பறவை பார்த்துக்கிட்டே இருந்துதான். கீழே உட்காந்துட்டு இருந்த செல்வம் சுத்தி முத்தி பார்த்தாராம். எங்கடா அந்த அன்னப்பறவை, அது பார்த்து கேள்வி கேட்கும்னு பார்த்தா இங்க எந்த அன்னப்பறவையும் காணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் கழுத்தை தூக்கி மேல பக்கம் பார்த்தாராம். பார்த்தா மேல மரத்துக்கு மேல அன்னப்பறவை உட்காந்துட்டு இருந்துதான். அந்த அன்னப்பறவை செல்வத்தை பார்த்து கேட்டுதான், இன்னும் சுடு தண்ணி மட்டும் கொதிக்குது, உணவுக்கு என்ன பொருள், எங்க வச்சிருக்கீங்க, சாப்பாடு எப்படி செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு அந்த அன்னப்பறவை கேட்கவும் உடனே செல்வம் சொன்னாராம், வேற என்ன உணவுக்கு, உன்னைதான் அடிச்சு கொண்டு நாங்க சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே அன்னப்பறவை சிரிச்சுதான், நீ போய் என்னை பிடிச்சு கொன்னு உணவாக்கி சாப்பிட போற, இதை நான் நம்பணும். நேத்து ஒரு குடும்பம் வந்தது, அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதுல ஒரு உண்மை இருந்தது. ஏன்னா அந்த குடும்பத்தோட நிலவரம் அந்த போல இருந்தது. அந்த குடும்பத்துல நல்ல ஒரு அன்பு, அக்கறை, ஒற்றுமை, ஒத்துழைப்பு, பொறுமை எல்லாமே இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு நடந்து கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு புதையல் கிடைச்சாலும் அதை வச்சு அவங்களால சந்தோஷமாக வாழ முடியும். அதனாலதான் அவங்களுக்கு நான் புதையல் இருக்கிற இடத்தையும் சொன்னேன். ஆனா உன் குடும்பத்தை பார்த்தா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை உங்களுக்குள்ள, எப்ப பார்த்தாலும் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ தென் திசைன்னா உன் மனைவி வட திசையா இருக்கிறா, நீ சொல்றது உன் குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் கேட்கறது இல்லை, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க மேல உனக்கும் அந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் அன்பும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இடையிலேயே ஒரு ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீ எப்படி என்னை பிடிக்க முடியும்? அது மீறி உனக்கு அந்த புதையல் கிடைத்தாலும் உன்னால வாழ்க்கையில சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அன்னப்பறவை அங்கிருந்து பறந்து சென்று விட்டதாம். எனவே இனிய நண்பர்களே, வாழ்க்கைய சந்தோஷத்துடனும் கொண்டாட்டமாக வாழ்வதற்கு பெரிய அளவுல பணம், பொருள், அந்தஸ்து, புகழ், பதவி இதெல்லாம் அவசியமே கிடையாது. குடும்ப உறவுகள்ல நல்ல புரிதல், ஒற்றுமை, ஒத்துழைப்பு, யாரு எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், சுயநலமற்ற அன்பு, அக்கறை, அரவணைப்பு இதெல்லாம் இருந்தாலே போதும். ஒரு நாளும் தீபாவளி நாள் போல சுகமாவும் இன்பமாவும் மாறிவிடும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.